السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அத்துணை சஹாபாக்கள் சஹாபிக பெண்மணிகள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகவும், எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டி இருக்கின்றானோ அதுபோன்ற நாளை மறுமையில் அவன் தயாரித்து வைத்திருக்கின்ற சொர்க்கங்களிலேயே உயர்ந்த ரக சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்ற பிரார்த்தனையோடும் எனது இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஜும்ஆ நாளுடைய ஒழுங்குகளில் ஒரு ஒழுங்காக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதா குல்தலி சாஹிபிக யௌமில் ஜும்ஆத்தி அன்சித் ஃபல்இமாம் யஃதுபு ஃபக்கத் லகௌத. ஜும்ஆ நாளன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது உன் அருகில் இருப்பவரிடம் வாயுமூடு என்று கூறினாலும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருகில் இருப்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நலம் நாடும் விதமாக வாய் மூடுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லுவது கூட வீணான காரியம் என்றால், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் தூங்கி விட்டோமே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு வீணான காரியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அமல்கள் எப்படி பாழாக கிடக்கிறது என்று பாருங்கள். ஏனென்றால் இதற்காகவே காலையில எழுந்து குளித்து விட்டு நல்ல முறையிலே நறுமணம் பூசிவிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து விட வேண்டும் என்பதற்காகவே பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தூக்கம் இந்த நன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைகிறது என்றால், தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயனடையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானார்.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மா உரைக்காக எதை நோக்கி விரைய வேண்டும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதன் காரணம் என்னவென்றால், நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை, இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுவிட்ட பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை நோக்கி விரைய வேண்டும் என்று போதிக்கிறதோ அதை நோக்கி தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா, இல்லை இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு இலக்கை வைத்தே பயணிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு இலக்கு உள்ளது. ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு இலக்கு, எப்படியாவது மண்ணறைக்குள்ள போகிறதுக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டி வாழ்ந்துடணும், பெரிய ஒரு இடத்தை வாங்கி அதுல பெரிய வீடு கட்டி வாழ்ந்துடணும், நல்ல முறையில சொத்துக்களை சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிடணும், இப்படி ஒரு பெரிய இலக்கோடு பல பேர் வாழ்வதை பார்க்கிறோம். இதை போன்று ஒவ்வொரு பரீட்சை எழுதக்கூடிய ஒரு கல்லூரி மாணவனோ ஒரு பள்ளி மாணவனோ அவனுடைய இலக்கு எப்படியாவது ஒரு பயங்கரமா ஒரு மார்க் எடுத்து போய் நம்ம வாப்பா மாட்ட சொல்லிடணும், இப்படியே உட்கார்ந்து படிப்பான். இப்ப உலகத்துல ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை நோக்கியே எதிர்பார்த்தே வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை நோக்கி நம்மை விரைய சொல்லுகிறதோ அதை நோக்கி நாம் விரைகிறோமா என்று நம்முடைய உள்ளத்தில் நாமளே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இஸ்லாமியர்களாக இருந்து விட்டால், இரையச்சமுடையவராக இருந்து விட்டால், இந்த ஓரிரை கொள்கை உள்ளத்திலே பதித்து விட்டால் எதை நோக்கி உங்களுடைய இலக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான் சூராவிலே பேசுகின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருளுக ஸமாவாத் வல, உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள். ஒழித்தலில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது. இறைவன் பேசுகின்றான். உலகத்திலே இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் கண் குளிர்ச்சியான ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அதை பார்த்தவர் யாரும் கிடையாது. நீங்க பார்த்தீங்களா? கிடையாது. நான் பார்த்திருக்கேனா? கிடையாது. மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் செவியுற்றிராத, வலா கத்தர் அலா கல்வின் பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கடுகளவு உதித்திராத இன்பங்களை என்னுடைய அடியார்களுக்கு நான் தயார்படுத்தி வைத்துள்ளேன் என்று இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதுமே கேட்கல, எந்த மனிதனுடைய உள்ளத்துல கூட உதிக்கல. கற்பனை சக்தி மனிதனுக்கு தாங்க இருக்கு. ஒரு பெரிய பொறியாளர் இன்ஜினியர் சொல்றோம், அவனுடைய வேலை என்ன? கற்பனையிலேயே அப்படியே அந்த பிக்சர் செதுக்கிடுவார். இடம் காலியா இருக்கும், அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் வரணும்னு கற்பனையிலேயே அப்படியே யோசிச்சு வடிவமைச்சிருவார். இந்த கற்பனை சக்தி உள்ள மனிதனுடைய கற்பனைக்கு கூட எட்டாத சொர்க்கம் என்றால் இறைவன் ஏதோ ஒன்றை படைத்து வைத்திருக்கின்றான். அதை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்று நமக்கு உத்தரவிடுகின்றான். சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒன்றே ஒன்றைதான் இலக்காக வைத்திருந்தது. மறுமைதான் என்னுடைய இலக்கு என்று வாழ்ந்தார்கள். சொர்க்கம் தான் என்னுடைய இலக்கு, எல்லாம் அடுத்துதான். வாழ்க்கையை நினைச்சு அவங்க கவலைப்படல. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே கவலைப்படல. அடுத்த பிள்ளை குட்டியை நம்ம எப்படி பார்க்க கவலைப்படல. ஒரே இலக்கு தான், சொர்க்கம் 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 என்றேதான் வாழ்ந்தார். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சந்தித்த முதல் போர்க்களம் பத்ர் போர்க்களம் என்ற போர்க்களம் நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அந்த பத்ர் போர்க்களத்தில இணை வைப்பாளருடைய எண்ணிக்கை 1000 பேராக இருக்கிறார்கள். இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமான நபர்கள், 300 சொற்ப நபர்கள் தான் இருக்கிறார்கள். இது அனைத்தையுமே அல்லாஹ்வின் தூதர்கள் பார்க்கிறாங்க.
அல்லாஹ் இந்த கட்டளை இடுகிறார்கள், யாரிடத்துல வாகனம் இருக்கோ அவங்க வாங்க போர்க்களத்திற்கு, வேற யாரும் வர வேண்டாம். யாருக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர் மட்டும் வரட்டும். ஏன்னா முதல் போர்க்களம், விருப்பமுள்ளவர்களை மட்டும் ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். இணை வைப்பாளர்களுடைய படை பத்ரு மைதானத்திலே திரண்டு நிற்கிறார்கள். இப்படியாவது இந்த முகமதையும் கூட இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களையும் அழித்து எப்படியாவது நாசமாக்கிறோம் என்று நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய படையும் அந்த பத்ரு மைதானத்திலே வந்துவிட்டது. இரண்டு படைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்திலே எதிரி படை சற்று நெருங்க நெருங்க இஸ்லாமிய படையினுடைய மனதிலே சற்று கலக்கம் ஏற்படுகிறது. அடிச்சு ஒழிச்சிருவாங்களோ, என்ன செய்ய தெரியல என்ற ஒரு பதட்டம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், கூமோ லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக எழுந்து நில்லுங்கள். ஜன்னாத்து நஅருது சமாவாத் வல, வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி எழுந்து நில்லுங்கள். ஒரே கட்டளையை போட்டார்கள். அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் தான் உமைர் பின் அல் ஹுமாம் என்று சொல்லக்கூடிய தோழர். அந்த தோழர் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உடனேயே அல்லாஹ் இந்த கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், சமாவாத் வலர், வானங்கள் பூமியை விட மிக பெரியதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், வானங்கள் பூமியை விட மிக பெரியதுதான் என்று சொல்லுகிறார். சிறிது நேரம் அப்படியே காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனா எப்படியாவது இந்த போர்க்களத்துல கலந்து கொண்டு உசுரை விட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும்னு நிற்கிறார். அல்லாஹ் என்று கேட்கிறாங்க, உமைர் அவர்களே, ஆகா ஆகான்னு நிக்கிறீங்களே, ஏன் நிக்கிறீங்க? யார சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போயிடணும், நீங்கள் அந்த சொர்க்கவாதிகள் ஒருவர்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் அவரால பொறுத்துக்கிட முடியல. சில பேர்த்த மனங்களை தன்னுடைய கையிலிருந்து எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் போது எல்லா பேர்த்த மனங்களையுமே தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்திலே இறங்கி போராடுகிறார். எதிரிகளையும் வெட்டுகிறார். இவரும் கொல்லப்படுகிறார், ஷஹீதாகி விட்டார். அவர் அந்த பேர்த்த மலத்தை தூக்கி எறிவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இந்த பேர்த்த மனங்களை நான் உண்டு முடிக்கின்ற அளவு வாழக்கூடிய இந்த வாழ்நாள் என்பது நீண்ட நெடிய வாழ்க்கை. இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை நம்ம வீணெடுத்து விடக் கூடாது என்று சொல்லுகிறார். நல்லா சிந்தித்து பாருங்க, பேர்த்த மனம் சாப்பிடக்கூடிய நேரம் என்பது நீண்ட நெடிய வாழ்க்கையா. இன்னைக்கு நம்மளும் நோம்பு திறக்க உட்கார்ந்து இருப்போம், பேர்த்த மலத்தை சாப்பிடுவோம். அந்த நோம்பு திறக்க உட்காரக்கூடிய அந்த நேரத்துல முஹத்தினார் வாங்க சொல்ற மைக்க போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னா சொல்லுவார். பேர்த்த மலம் அனைத்துமே தட்டில இருந்து காலி பண்ணிடுவோம். 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நொடிகள்ல அனைத்துமே காலி பண்ணிடுவோம். அவ்வளவு நேரம் தான், சொற்பமான நேரம் தான் பேர்த்த மலம் சாப்பிடுவதற்கு ஆகக்கூடிய நேரம். ஆனா அந்த நேரத்தை நீண்ட நெடிய வாழ்க்கை என்று சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்தை அவர் ஒரு அறிவிப்பாக பார்க்கவில்லை, ஒரு வகை செய்தியாக பார்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஃபால்ட்டே, சொல்லக்கூடிய வசனங்களை அனைத்தையுமே ஒரு அறிவிப்பாக கேட்டுவிட்டு செல்வதுதான். இந்த காதுல வாங்கி இந்த காதுல வர்றதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கேட்டுட்டு போறதுதான். ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை, ஒரு வகை செய்தியாக கேட்டார்கள். ஏவன் புறத்திலிருந்து வருகிறது என்றால் இந்த சொர்க்கத்தை நோக்கி தான் நம்ம போகணும் என்று நின்றார்கள். சொர்க்கத்தை நோக்கியே விரைந்தார்கள். நம்ம இன்னைக்கு பேரத்தமான சாப்பிட அளவு சின்ன நொடி இல்ல, வாழ்க்கையில பெரும்பகுதியை வீணா எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவனுக்காக எதுவுமே செய்யல பெருசா. இறைவன் நமக்கு எதையவே செஞ்சுட்டான், அவனுடைய அறுப்படைகள்லாம் குறைந்துட்டான். ஆனா அல்லாஹ்வுக்காக நம்ம எதுவுமே செய்யல. சொர்க்கத்தை நோக்கி விரைந்தோமா? விரையல. உலகத்தை நோக்கியே விரைந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தாருக்கு மார்க்கத்தை பற்றி போதனைகளை வழங்கணுமா? வழங்கல. மார்க்கத்திற்காக எதையுமே நம்ம செய்யல. ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை, சொர்க்கத்திற்காகவே வாழ்ந்தார்கள், சொர்க்கத்திற்காகவே மரணித்தார்கள்.
அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி, சகாபிய பெண்மணிகள் எப்படி சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இந்த பெண்மணி மிகப்பெரிய ஒரு உதாரணம். வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்துல வராங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஸ்ரா, எனக்கு இழுப்பு நோய் ஏற்பட்டு இருக்கிறது, உதுவுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த வலிப்பு நோய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நோய் கிடையாதுங்க. மனிதனுக்கு எந்த நோய் வந்தாலும் பொறுத்துக்கிடலாம். ஆனா இந்த வலிப்பு நோய் வருது வைங்களே, பொறுத்துக்கிடவே முடியாது. ஒரு நோய் இருக்குன்னா இது எப்ப வரும், எந்த நேரத்துல வரும் தெரியும். ஆனா இந்த வலிப்பு நோயை பார்த்தோம்னா எப்ப வரும்னே தெரியாது, திடீர்னு வந்துடும். அப்படியே சாலையில நடந்து போய்கிட்டே இருப்பாரு, திடீர்னு இந்த நோய் வந்து கை கால்கள் நரம்புகள் எல்லாம் இழுத்து கீழே விழுந்து கை கால்கள் எல்லாம் சராய்த்து அப்படியே சுயநிலையே இழந்து போயிடுவார். நாக்கனா கிடைச்சு ரத்தம்னா கொப்பளிக்கும். யாராவது பார்த்து உதவி செஞ்சாதான் இந்த நோயை நிறுத்த முடியும். சுயநிலை இருக்காது, உடல்ல ஆடை இருக்கான்னு தெரியாது, திடீர்னு வந்துடும். அப்படிப்பட்ட அந்த நோய் வர்றது ஒரு ஆணுக்கு வர்றதே மிகப்பெரிய ஒரு சங்கடம் தான், மிகப்பெரிய ஒரு கவலையான சூழ்நிலை தான். ஆனா அந்த நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள், யாரோ சொல்லா துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் துவா செஞ்சா இந்த நோய் குணமாயிரும். அந்த பவர், அந்த ஆற்றல அல்லாஹ்வின் தூதருடைய அந்த துவாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ்வின் தூதர் 2 வாய்ப்புகளை இந்த பெண்மணிக்கு கொடுக்கிறாங்க. இன்ஷிஅதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ பொறுமையாக இருந்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த நோய்க்கு உண்டான என்ன வைத்தியம் வேணாலும் செஞ்சுக்கிடலாம், மருத்துவம் பார்த்துக்கிடலாம், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனா இந்த நோயை எப்பொழுது இறைவன் குணப்படுத்த வேண்டும் என்று விதியில எழுதி வைத்திருக்கிறானோ அது வரைக்கும் நீ பொறுத்து கொண்டாய் என்றால் வழக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. இல்லை இந்த நோய் இப்பவே குணமாகணும் என்றால் தஅவத்துல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை துஆ செய்யுங்கன்னு சொல்லல. இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், அபுசிரு, நான் பொறுமையாக இருக்கின்றேன், ஆனா ஒன்னுக்கு துஆ செய்யுங்க, இந்த நோய் ஏற்படுகின்ற போது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, அதற்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அதற்காக வேண்டி துஆ செய்வதை நம்மால் நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பெண்மணி ஒரு வலிப்பு நோய், கொடூரமான நோய் என்றாலும் அதை பொறுத்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த மன ஓட்டம் இந்த உலகத்தையும் அந்த சொர்க்கத்தையும் அப்படியே இணைத்து பார்க்கிறார்கள். 50-60 ஆண்டு கால வாழ்க்கை தான், மரணிச்சிட்டோம்னா உயிரோட சேர்ந்து இந்த நோயும் போயிடும், பின்தொடர்றது கிடையாது. ஆனா இந்த நோய் இங்க குணமாயி மறுமையில சொர்க்கம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நோய்க்கு பகரமா இந்த சொர்க்கம்னா சொர்க்கம் தான் வேண்டும் என்று நின்றார்கள். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த நோய் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது. சாதாரண விஷயம், பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் தேர்வுகள் எழுதி தேர்வு முடிவுல தோல்வி என்று வந்து விட்டால் உடனடியாக மாடியிலிருந்து குதித்து கீழே விழுந்து தற்கொலை செய்கிறான். ஒரு இஸ்லாமிய பெண்மணி விஷம் அறிந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் கடன் தொல்லையாலோ வேறு தொல்லையாலோ உயிரை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து பொறுமை இல்லாமல் போகிறார்கள், மறுமையே அப்படியே நாசமாக்கிறாங்க. கடந்த ஒரு பெண்மணி கடும் நோயை கொடுத்து கொண்டார்கள் என்ற வரலாறுகளிலே படிக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை. இதை போன்ற சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் சொர்க்கத்திற்காகவே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அனைத்தையுமே அமைத்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி அவர்கள் சிறிது கூட கவலைப்படல. நம்ம ஏன் கவலைப்படுகிறோம் என்றால், உலகத்தில் எப்படியாவது வாழணுமே என்று கவலைப்படுகிறோம் என்றால் உலக வாழ்க்கையை ரொம்ப பெருசா நினைக்கிறோம், உலக வாழ்க்கையை ரொம்ப பெரிதாக கருதுகிறோம். ஆனால் உலக வாழ்க்கை ரொம்ப பெரிது கிடையாது, அற்பத்திலும் அற்பமானது, பெரிய வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்துல நம்முடைய உடல்ல ஒரு உயிர் நிரந்தரமான்னு கூட நமக்கு தெரியாது. எப்ப இந்த உயிர் உடலுக்குள்ள இருக்கு, எப்ப வெளியே போதும் தெரியல. மரணம் அப்படியே துரத்தி கொண்டே உள்ளது.
அன்றாட செய்தித்தாள்களை எடுத்து படித்து பார்த்தீர்கள்னா ஏதேனும் ஒரு மரண செய்தி இடம்பெறாத செய்தித்தாளே கிடையாது. பேருந்து மோதி 50 பேர் மரணம், 60 பேர் மரணம், 70 பேர் மரணம், சுற்றுலாவின் கவிழ்ந்து மரணம், எங்கு பார்த்தாலும் மரணம் செய்திதான். சமூக வலைதளத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா மரண செய்திதான். சின்ன வயதிற்கு சிறுவன்ல இருந்து மூதாட்டி வரைக்கும் மரணம் சம்பந்தமான செய்திகள் தான். ஸ்கூலுக்கு போற வேனுடைய சக்கரத்திலே மாட்டி சிக்கிக்கொண்டு வயிறு உடல்கள் எல்லாம் நசுங்கி ஒரு சிறுவன் இறந்து போனான். இங்கு பார்த்தாலும் மரணம் செய்திதான். அப்படியே மரணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்ப நமக்கு மரணம் வரும்னே தெரியாது. இந்த மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மறுமை வாழ்க்கையை நமக்கு நஷ்டமடைந்தவர்களாக நின்று விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் அற்பமானது என்று இந்த உலக வாழ்க்கையை காட்டிக்கொண்டே இருக்கிறது. உலகத்துல பல மாதங்களுக்கு முன்னால் நடந்த செய்திகளாக இருக்கலாம், ஆனால் இப்போது வரைக்கும் அது மிகப்பெரிய படிப்பினை. ஒரு 6, 7, 8 மாதங்களுக்கு முன்பாக நடந்ததுதான். அகமதாபாத்ல இருந்து ஒரு பிளைட் கிளம்பி லண்டனுக்கு போச்சு. போன பிளைட் போய் சேர்ந்துச்சா, கிளம்பிய சில நொடிகளிலேயே அந்த விமானம் வெடித்து ஒரு MBBS ஹாஸ்டல் மேல போய் விழுகு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க. அந்த MBBS ஹாஸ்டல் மேல போய் விழுகு. சமுதாயத்தில் மிகப்பெரிய மருத்துவர் ஆகணும், சமுதாயமே நம்மளை தூக்கி கொண்டாடணும் என்று குடும்பத்தை இழந்து இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சகித்துக் கொண்டு படித்த மாணவர்களுடைய கனவு ஜனாசாவாதான் போச்சு. உலகத்தில் ஆசைப்பட்ட மாணவர்கள் அவருடைய கனவு நிறைவேறல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் அம்மாவை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மகன் ஏறி பிளைட்ல உட்கார்ந்தார். போற மகன் போய் சேர்ந்தாரா? ஜனாசாவாக போய் சேர்ந்தார். உறவினர்களை பார்க்க போன அமர்ந்தவர் உறவினர்களை போய் பார்க்கல, ஜனாசாவாக போனார். அப்படியே வெடித்து சிதறிய உடல்களை எல்லாம் ஒரு பொட்டணமாக கட்டி ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு வீட்டுல இருந்து சொல்றாங்க, வேறு ஒரு உடலை அனுப்பி வைத்து விட்டீர்கள், எங்களுடைய உறவினர் உடலே கிடையாது, நுனி விரலை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். அவ்வளவுதான் உலக வாழ்க்கை. அப்படியே ஒரு நிமிடத்துல வெடித்து சிதறி சவுதி அரேபியாவுக்கு ஒரு குடும்பமே ஹஜ் செய்ய போனார்கள். ஒரு வேனோடு 18 பேர் வெடித்து சிதறி ஒரே இடத்துல மரணம் அடைந்தார்களே, அது நமக்கு படிப்பினை கிடையாதா? அப்படியே உலகத்துல இருந்துகிட்டே இருப்போம் நினைப்போம், இப்ப கூட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா நாளைக்கே வஃபா செய்தி நமக்கு வரும். நேற்று சும்மா அமர்ந்திருந்தாரு அப்படின்னு பேசுவோம். இந்த மரணம் பற்றிய நினைப்பு தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். இவ்வளவு அற்பமான இந்த உலக வாழ்க்கையை குறித்துதான் இறைவன் திருமறையிலே பேசுகின்றான். ஏலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹுவுன் வ ஸீனத்துன் தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் கவர்ச்சியும் தான். உங்களுக்கிடையே பெருமை பேசிக் கொள்வதும், உங்களுக்கிடையே செல்வங்களை பெருக்கிக் கொள்வதும், உங்களுக்கிடையே பிள்ளை செல்வங்களை பெருக்கிக் கொள்வதும் தான். பெருமை எடுத்துக் கொள்வதுதான். என்கிட்ட 2 பிள்ளை இருக்கு, கொண்ட பிள்ளையே இல்ல, பெருமை அடிக்கிறது தான். என்கிட்ட 1 லட்சம் அளவிற்கு கொண்ட 1000 ரூபாய் கூட இல்ல, பெருமை அடிப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு மலையை போன்றது. அதன் மூலமாக விளைந்த பயிர்கள் அப்படியே பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு ஒன்றுமில்லாமல் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. பிறகு ஒன்றுமில்லாமல் காய்ந்த நிலமாக மாறிவிடுகிறது. இந்த உலக வாழ்க்கை இப்படிதான் ஏமாற்றும் அற்ப வசதிகளை கொண்டது. இறைவன் பேசுகின்றான், ஒரு மலையை போன்றது. அந்த மழை பெய்து அந்த பயிர்கள் அப்படியே செழித்து விளைந்து வருவதை போன்று மனித வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்கள். மழை பெய்து பயிர்கள் முளைப்பதை போன்று தாயின் கருவறையில் இருந்து ஒரு மனிதன் பிறக்கின்றான். பயிர்கள் எல்லாம் அப்படியே செழித்து பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்துவதை போன்று மனித வாழ்க்கையில் உள்ள இளமை பருவம் பார்ப்பவர்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறது. நினைச்ச காரியத்தை செஞ்சிடறானே, கையிலே பிடிக்க முடியலையே, சேட்டை ரொம்ப பண்றானே. ஒரு மனிதன் பள்ளி படிப்பை படிக்கிறது, கல்லூரி படிப்பை படிக்கிறது, மேற்படிப்பு படிக்கிறது,
திருமணம் செய்யறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, வாரிசுகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பது எல்லாமே இந்த இளமை பருவம் தான். ஒரு மனிதனை ஒரு சமுதாயம் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கும்னா அதுவும் இந்த இளமை பருவம் தான். வயதானதுக்கு பிறகு திருந்தினாலும் கூட இவர் வாலிப பருவத்துல எப்படிதான் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப இந்த இளமை பருவம் பார்ப்பவர்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறது. எப்படி பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் நிறமாக மாறி உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறதோ அதே போன்று மனித வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போகிறது. அந்த இளமை பருவம் அப்படியே தொடர்வது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் முதுமையை நோக்கி தள்ளப்படுகின்றான். அழகு காட்டிய கைகளால இறுக்கமா ஒரு பொருளை பிடிச்சு நிக்க முடியல. தூரத்தில் இருப்பதை எல்லாம் பார்த்த கண்களால கிட்டக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன எழுத்துக்களை கூட பார்த்து படிக்க முடியல. தூரத்தில் இருப்பதை எல்லாம் கேட்ட காதுகளால சின்ன சின்ன பேச்சுகளை கூட கேட்க முடியல. பாதைகள் மழுங்கி, செயல்திறன் மழுங்கி, மூளையெல்லாம் குன்றி போய், கைகால்கள் எல்லாம் முடங்கி போய், கண்ணுங்கள் எல்லாம் சுருங்கி போய், படுத்த படுக்கையாக சில பேரை அல்லாஹ் தள்ளுகின்றான். படைப்புகளில் சில பேரை அப்படியே தலைகளாக மாற்றிவிட்டோம். அஃபலா தாக்கிரும், சிந்திக்க மாட்டீர்களா? இறைவன் இருக்கிறான். எப்படி வாலிப பருவத்துல இருந்தாரோ அப்படி அல்லாஹ் தலைகளை புரட்டிட்டான். எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்துக்குமே ஒரு துணை தேவைப்படுது. முதியவர்களை தூக்கி பிள்ளைகள் முதியவரிடத்துல வர்றதை பாக்குறோம்ல. முதுமை என்ற நோய் மனிதனுக்கு வந்த உடனேயே மனிதன் கதறுவதை பார்க்கிறோம். பிள்ளைகிட்ட கதறுவான், பாப்பா அம்மா விட்டுறாதரா, உன்னை பெற்று வளர்த்ததற்கு நல்லா பார்த்துக்கோடா அப்படின்னு கதறதை பார்க்கிறோம். முதுமை என்ற ஒரு நோய் வந்தவுடன் மனிதன் அனைத்திற்குமே கழிவறைக்கு போவதற்கு கூட ஒரு துணை தேவை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனா சொர்க்கத்திலே அப்படி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்த உடனேயே அறிவிப்பாளர் ஓடி வந்து அறிவிப்பு செய்வார், இன்னலக்கும் தஹ்யவ் வலா தமூத்து அபதா, நீங்கள் எப்போதுமே உயிரோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் மரணிக்க மாட்டீர்கள், நிரந்தரமா வாழுங்க. இன்னலக்கும் தசிகு வலா தஹ்ரம் அபதா, நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக தான் இருப்பீர்கள், ஒருபோதும் உங்களுக்கு எந்த நோயும் வராது. உலகத்துல வாயில நுழையாத நோய்னா வரத பார்க்கிறோம், சொர்க்கத்துல ஒரு நோயும் கிடையாது. இன்னலக்கும் தஷிப்பு வலா தஹ்ரம் அபதா, நீங்கள் எப்போதும் இளமையாகத்தான் இருப்பீர்கள், ஒருபோதும் உங்களை முதுமை வந்தடையாது. முதுமை என்ற இழிவு சொர்க்கத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும். சொர்க்கம் நினைத்ததையெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் தான் நம்முடைய இலக்கு. ஏன் சொர்க்கத்தை நேசிக்கணும் சொல்றோம்? நரகத்துல போய் நம்மளால இருந்துட முடியாது. நரகத்துல போய் ஒரு கன பொழுது நம்மளால உள்ள இருந்துட முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆக்கிலோன மின் சஜரின் மின் ஜக்கூம், ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து அவர்கள் உண்ணுவார்கள். மாலிஊன மின்கள் புத்தூன், அதன் மூலமாகவே வயிறுகளை நிரப்புவார்கள். வஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேலாக கொதிநீரை குடிப்பார்கள். வஷாரிபூன குடிப்பார்கள். ஜக்கூம் என்ற மரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒரு சொட்டு பூமியில பட்டா பூமி இதுல உள்ளது அனைத்து அந்த ஜக்கூம் என்ற பானத்தை குடித்த உடனேயே, சாப்பிட்ட உடனேயே அவர்களை குடிக்க தாகிப்பதற்கு தண்ணீர் சூடான கொதிநீர். ஏற்கனவே தொண்டை அப்படியே ரெண்டா கட்டாயி குடங்கள் எல்லாம் வெந்து கிடக்கும் போது அதற்கு மேல கொதிநீரை குடிப்பார்கள். தாகித்த ஒட்டுகம் குடிப்பதை போன்று குடிப்பார்கள் என்று இறைவன் பேசுகின்றான். தாங்க முடியாது, இந்த வேதனையை தாங்க முடியாமல் அழைப்பார்கள். சொர்க்கவாதிகளை நரகவாதிகள் அழைப்பார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஏதாவது ஒரு பானத்தை எங்கள் மீது ஊற்றுங்களே, தாங்க முடியல. சொர்க்கவாதிகள் சொல்லிவிடுவார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், தன்னை மறுப்போருக்கு அவரடையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஏன் தெரியுமா? இல்லல்லதீன தகது தீனஹும் லஇபன் வலகுவன், இந்த உலகத்திலே வாழும்போது தன்னுடைய மார்க்கத்தை கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்கள். வகர்ரத்துகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது. ஃபல்யௌம நன்சாக்கும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா,
வமா கானு பி ஆயாத்தினா யஜ்ஹலூன், உலகத்திலே வாழும் போது நம்முடைய வசனங்களை நீங்கள் புறக்கணித்து வாழ்ந்ததை போன்று இன்றைய தினம் நானும் உங்களை மறந்து விட்டோம். எல்லாம் அப்படியே நரகத்துல போட்டுருவான். மார்க்கத்தை கேலி கிண்டலாக எடுத்தவர்களுடைய நிலை இதுதான். மார்க்கத்தை கேலி கிண்டலாக எடுக்கக்கூடிய சமுதாயமாக தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாப மவ்கூத்தா, தொழுகை நேரம் நம்பிக்கை கொண்டவர் மீது குறிக்கப்பட்ட கடமை என்று சொன்ன பிறகும் கூட தொழுகைக்கு பள்ளிக்கு வராத நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கேட்டா நேரம் இல்ல. ஒரு நாளைக்கெல்லாம் 24 மணி நேரத்தை படைத்து அதுல ஒரு மணி நேரம் என்ன வணங்குறான்னு சொல்லி இருக்கிறான். உடனடியா நேரம் இல்ல அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே நேரம் இருக்குங்க. கடையை பல மணி நேரம் கொண்டு வச்சு வியாபாரம் பார்க்க நேரம் இருக்கும். அப்படியே பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளத்துல அப்படியே சுத்தி வர்றதுக்கு நேரம் இருக்கும். இளைஞர்களுக்கு மத்தியில் IPL மேட்ச் பார்க்க நேரம் இருக்கும். எதுக்கு நேரம் இல்லையா? தொழுகைக்கு நேரம் இல்ல. ஒரே பதில், மார்க்கம் கேலிதான். தொழுகை விடுபவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொழுகையை விட்டால் மறுமை வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நரகம் தான். டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அந்த டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். மார்க்கத்தை கேலிக்கு கருதக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வாத்து நிசா சதுக்காத்து நிஹலா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய மணப்பெண்ணுக்கு மணக்கொடையை மனப்பூர்வமா கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகும் கூட மணப்பெண்ணை அடித்து வரதட்சணை வாங்குபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மார்க்கம் கேலிதான். வலா தாக்குல் ரிபா, வட்டியை உண்ணார்கள் என்று சொன்ன பிறகும் கூட வட்டியை வாங்கி உண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இன்று அளவு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வீட்டுல வாஷிங் மிஷின் இல்ல, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, நிர்பந்தமா இருக்குன்னு எத்தனையோ பேர் வட்டியில போய் விழுகிறத பாக்குறோம். இப்படி மார்க்கத்தை கேளுக்கின்றதாக கருதுபவர்களுடைய நிலைமை நரகத்தை விரைவாக ஆகிவிடுவார்கள். அதனால்தான் மறுமை வாழ்க்கையை நேசிக்க வேண்டும், சொர்க்கத்தை நேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். சொர்க்கத்தை நேசித்தால் உலக வாழ்க்கையினுடைய அந்த பற்று குறையும். உலகத்துல இருக்கக்கூடிய நிதர்சன உண்மை என்னதுன்னா, ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதை வைத்து வாழ்வதற்கு மனிதன் நிரந்தரமாக இருக்க மாட்டான், குழிக்குள்ள போயிடுவான். இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ளாமல் இறைவன் எதை நோக்கி விரைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறானோ அந்த சோனத்தை நோக்கி நாம் விரைய வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சோனத்தை நோக்கியும் விரையுங்கள். முத்தகீன், இறையச்சவாதிகளுக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றான். சொர்க்கத்தை நோக்கி விரையக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆய்க்கரல் புரிவானாக என்று கூறி எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அறந்தாங்கி கிளையின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக தொழுகை பயிற்சி மற்றும் நல்லொழுக்க பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது சரியாக காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த தர்பியா வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் மற்ற சிறுவர்களாக இருந்தாலும் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறாக இருந்தாலும் மார்க்க சட்டதிட்டங்களாக இருந்தாலும் இன்றைக்குள்ள இளைஞர்கள் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வயதில் அவர்கள் மார்க்கத்தை கற்கவில்லை ஆனால் வருங்கால சந்ததிகள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த இளமை பருவம் என்பது கூரான கத்தி முனையை போன்று பயன்படுத்துவதை பொறுத்துதான் இளமை பருவத்திலே நல்ல முறையில அமைகிறதா இல்லை தீய வழியில அமைகிறதா என்று நமக்கு தெரியும். இந்த கூரான கத்தி போன்று இருக்கக்கூடிய இளமை பருவத்தை சரியான முறையிலே ஒரு மனிதர் பயன்படுத்த வேண்டுமானால்
பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்த வேண்டுமானால் மார்க்க கல்வி அவர்களுக்கு அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஊட்டியதான் வளர்த்திருக்கிறார்கள். சுவனத்தை நேசிக்க வேண்டும் என்று பார்த்தோம், அந்த சுவனத்திற்காகவே வாழ வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்த ஒரு இளைஞர் தான், ஒரு சிறு வயதினுடையவர் தான் ஹாரிஸா பின் சுராக்கா அவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உஹது போர்க்களம், பத்ர் போர்க்களம் என்ற போர்க்களங்களிலே கலந்து கொள்கிறார். பத்ர் போர்க்களத்திலே அவர் கலந்து கொண்டு பத்ர் போர்க்களத்திலே போராடி கொண்டே இருக்கும் போது எங்கிருந்தோ பறந்து வந்த அம்பு அவருடைய தொண்டையிலே குத்தி கிழித்து வெளியே வந்து அப்படியே ஷஹீதாயிருந்தார். ஒரு இளம் வயதுல பல ஆசைகள் உள்ளத்துல இருக்கக்கூடிய வயது, பல எண்ணங்கள் உள்ளத்துல உதிக்கக்கூடிய வயது. அந்த வயதுல சுவனத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக போராடுவதற்காக போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவருடைய தாயார் உம்மு ருபையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகனை தேடி வராங்க. மகன் ஜனாசாவாக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் அலா துஹத்திஸுனி அன் ஹாரிஸா, ஹாரிஸாவை பற்றி எனக்கு செய்தி அறிவிங்களேன். இன்கான ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அவர் இருந்தால் அபிஷேக நான் பொறுமையாக இருக்கின்றேன். இன்கான கைர தாலிக, அது அல்லாஹ்விலே அவர் இருந்தால் வஜிதகத்து அலைஹி ஃபில் புக்காயி, கடுமையாக அழுவேன். ஒரு மகனை இழந்த ஒரு தாயார் கதறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்றாங்க, இன்னபுனக அலா ஃபிர்தௌஸில் ஆலா, உன்னுடைய மகன் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு மகனின் வளர்க்கக்கூடிய விதத்தை பொறுத்துதான் சொர்க்கமா நரகமா என்ற முடிவு நம்ம இடத்துல இருக்கிறது. இறைவன் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், மிகப்பெரிய அருட்படை. பிள்ளைகள் இல்லாத இடத்துல கேட்டு பாருங்கள், பிள்ளை பேருடைய அருமையை பற்றி சொல்லுவார்கள். பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் நல்ல முறையில பிள்ளைகளை மார்க்க பணிகளில ஈடுபடுத்தி வளர்க்க வேண்டும். சின்ன வயசுதான் ஆகுது, எதற்கு இப்பயே மார்க்க தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இன்னொரு தரபியா வரும், இதை வளர்ந்துருவான், இப்படி விட்டீங்கன்னா சிறிய வயதிலேயே அவர்கள் வளரவில்லை, ஆனால் பெரிய வயதானாலும் அவர்கள் மார்க்கத்திற்கு வரமாட்டார்கள். சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுத்தாதான் வருவான். இன்னைக்கு ஒரு மக்தப் மதரசாக்கு பெற்றவர்களை அனுப்புவது இல்லைங்க. அவனே சைக்கிள் எடுத்துட்டு மக்தப் மதரசாக்கு வருவான், நான் ஓதி படிக்க போறேன் அப்படின்னு வருவான். வரும்போது கை காலு லேசா கீழே சைக்கிள்ல இருந்து விழுந்து அடிபட்டுரும். வீட்டுக்கு வந்தோடனே அவனை திட்ட வேண்டியது. உன்னை யாரு மக்தப் மதரசானா போ சொன்னா? அல்லாஹ் நீங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா வீட்டுக்கு வந்தாம இருக்க வேண்டியதானே, இந்த செல்ல பார்த்துட்டு உட்கார வேண்டியதானே. இப்படி செல்லம் கொடுக்கிறோம்னு செல்லத்துக்கு கையில கொடுத்துடணும். அதனுடைய விளைவு போனை பார்த்தே வளரக்கூடிய அந்த சிறுவன் என்னென்ன கேம் இருக்கோ எல்லாத்தையும் விளையாடுவான், என்னென்ன சமூக வலைதள தீங்கு இருக்கோ அனைத்தையுமே பார்ப்பான். கடைசியில மார்க்கும்னா தெரியாம பெற்றோர்களுடைய வளர்ப்பின் காரணமாக பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்கு வாத்தாங்களோ அதுவே அங்க அடிபட்டு போயிடுது. பாப்பா அம்மா மவுத்தானா ஜனாசா தொகையோட ஜனாசா துவா ஓத தெரியல மகனுக்கு. ஒரு சினிமா கூத்தாறு பின்னாடி போய் நிற்கிறான். ரசூலுல்லாஹ்வை மனதிலே ஏற்ற வேண்டிய வயதிலே ஐபிஎல் கிரிக்கெட் வீரர் தான் என்னுடைய ரசிகர் என்று நிற்கிறான். இந்த அளவுக்கு அவனை விடுவது பெற்றோர்களுடைய அந்த கவனக்குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதை போன்ற நல்லொழுக்க பயிற்சிகள் அவர்களுக்கு நிச்சயமாக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க, பள்ளிக்கூடத்திற்கு படிக்க மட்டும் நீங்க அனுப்பல, அது நல்ல இடம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் அவரோடு சேரக்கூடிய தீய நண்பர்கள் இருப்பார்கள், தீய பழக்கங்கள் செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள், வழிகிடக்கூடிய சூழ்நிலை உள்ள இடத்திற்கு அவனை அனுப்புகிறீர்கள். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறீங்கன்னா அதுவே ரொம்ப டேஞ்சரஸான இடம் தான், வேற வழி இல்லாம அனுப்புறோம். கல்லூரிக்கு அனுப்புறோம்னா அது அதை விட டேஞ்சரஸான இடம். அப்ப இந்த இடத்துலனா அதை சரியான முறையில வீழாம எழுந்து வர வேண்டும் என்றால் அவனுக்கு மார்க்கம் தேவை. அது நன்றாக புரிந்து கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளை இந்த தர்பியா வகுப்புக்கு அனுப்பி வைங்க. அதே போன்ற அண்டை வீட்டால உள்ள பிள்ளைகள் சிறுவர்கள் தெருவுல ஓரமா 4 பேர் கேரம் விளையாண்டுகிட்டு இருப்பான், அவனை அடித்து அனுப்பி வைங்க. இன்னும் 4 பேர் சும்மா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பான். காலேஜ் ஸ்கூல்னா லீவு விட்டு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா தான் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த சிறுவர்கள் அனைவரையுமே பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைத்து இந்த காலை 9:30 மணிக்கு சரியாக ஆரம்பமாகும். அந்த நேர காலத்திற்குள் அவர்களை அனுப்பி வைத்தால் அவர்கள் மார்க்கத்தை நன்றாக அறிந்து கொள்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு தொடர்ந்து தொழுகை பயிற்சியும் கொடுக்கப்படும். இவ்வளவு நல்ல ஒரு சபையில நம்முடைய பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில கல்வியை போதிக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் என்று சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸகலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ அவருக்கு அதன் மூலமாக சொர்க்கத்தின் பாதை இறைவன் இலகுவாக்குகின்றான். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை மார்க்க கல்வியை நோக்கி ஒரு பாதையில வருகிறான் என்றால் சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் படி நீ 450 மார்க் எடுக்கலாம்னா கைகால உடச்சிருவேன், 10ஆம் படி நீ இவ்வளவு மார்க் எடுத்தா இவ்வளவு பெரிய போன உனக்கு வாங்கி தருவேன் இப்படின்னா நம்ம சொல்லணும். அதையோட சேர்த்து இந்த சூறாவணி மனப்பாடம் பண்ணு, இந்த தொழுகையை நீ சரியா தொழுகு, பஜருக்கு போ, லுகருக்கு போ, இப்படி நீங்கள் ஆர்வம் ஊட்டி சிறு வயதிலிருந்தே அவர்களை வளர்த்தாதான் நல்ல முறையில வளர்ந்து வருவார்கள். உலக கல்வியோடு சேர்த்து அவர்களுக்கு மார்க்க கல்வியும் புகட்ட வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.